இவங்க அவங்கன்னு இல்லை மக்களே. பத்திரிக்கைக்காரவங்க பூரா இப்படித்தான். பத்திரிக்கைக்காரங்க பூரா இப்படிதான். கஞ்சா போதையில நான் கேட்கிறேன், இந்த பத்திரிக்கைக்காரவங்களை பூரா கேட்கிறேன், கஞ்சா போதையில அன்னைக்கு வந்து வெட்டி சாச்சாங்களே அந்த திருநெல்வேலியிலயா, அது என்ன ஊரு, திருவள்ளூர்லயே ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சு. ஒரு 9 பேர் வந்து வெட்டி சாச்சிட்டு போனாங்க. அதுல 2 பேர் ஸ்பாட் அவுட்டு. அதே மாதிரி இங்க சிவகங்கையில துரத்தி 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 வெட்டி படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த படுகாயம் அடைஞ்சது, இந்த இறந்தவங்க, இவங்கெல்லாம் உங்க வீட்டுல ஒருத்தர்னா நீ இப்படி வந்து பேசுவியா? 14 வயசு பிள்ளை வந்து ஓ வீட்டு பிள்ளையா இருந்தா நீ இப்படி பேசுவியா? அந்த 43 பிள்ளைங்க சத்துணவை சாப்பிட்டுட்டு போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, அதுல ஓம் பேரன் பேத்தி ஓம் பிள்ளை இருந்துச்சுன்னா நீ இப்படி பேசுவியா? வக்காலத்து வாங்குவியா? இந்த ஆட்சி தான் திரும்ப வரும்னு சொல்லுவியா? அப்ப யாரோ வீட்டுக்கு என்னமோ நடக்குது, யாரோ தானே பாதிக்கப்படுறாங்க, நாம காசை வாங்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்றதுக்கு பேரு பத்திரிகை தர்மமே இல்லை. நீங்களாம் பத்திரிகையாளர்னு போடவே போடாதீங்க. நாங்கெல்லாம் திமுகவின் கொத்தடிமைகள்னு தில்லு இருந்துச்சுன்னா நாங்க திமுக ஆதரவு தான், நாங்க ஏடிஎம்கே ஆதரவு தான் போட்டு வந்து உட்காருங்க. அது என்ன வழக்கறிஞர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், ஆனா பேசுறது பூரா திமுகவுக்கு ஜால்ரா. இங்கிட்டு வழக்கறிஞர் ஊடகவியலாளர்னு சொல்லி போட்டு வந்து அதிமுகவுக்கு ஜால்ரா. இன்னொன்னு அரசியல் விமர்சனம் போட்டு வந்து பாஜகவுக்கு சொல்றான். தில்லு இருந்துச்சு, உன் கட்சிக்காரன் நல்லது பண்றான், திமுகவுக்கு நான் பேச வர்றேன், திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறேன்னா திமுகன்னு போட்டு வந்து உட்காரு. ஆனா உன் கட்சிக்காரன் நல்லா செய்யறான்ல, உங்க கட்சிக்காரர் ஆட்சியில பாலாறு தேனாறு ஓடுதுல, அப்ப திமுக காரன் போட்டு வந்து உட்காரு. ஏடிஎம்கே ஏஜெண்டா பேசுற அப்படின்னா ஏடிஎம்கே காரர்னு போட்டு வந்து உட்காரு. உட்காந்து எடப்பாடி இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லு. அதென்ன வழக்கறிஞர்ன்ற போர்வைக்குள்ள பேசிக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திரியிற? அரசியல் விமர்சகர் போர்வையில மோடி இது செஞ்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அது செஞ்சிருக்காருன்னு பிஜேபின்னு போட்டு வந்து உட்காரு. அப்ப நீ சார்பு நிலை எடுக்கிற ஒரு கட்சின்ற பேரை போடுறதுக்கு உனக்கு தில்லு இல்ல, உனக்கு அது அருவருப்பா இருக்கு, அது போட உனக்கு பயமா இருக்குதுன்னா அப்ப நீ ஆதரவு பண்ற கட்சிக்காரன் தப்பு செய்யறான்னு அர்த்தம். அவன் கரெக்டா ஆட்சி செய்யலன்னு அர்த்தம். அவங்க கரெக்டா ஆட்சி செய்யறாங்க, மக்களை நல்லா வச்சுக்கிறாங்கன்னா அந்தந்த கட்சிக்காரவங்க போட்டு வந்து உட்காந்து பேசுங்க. பத்திரிகையாளர் போர்வையில மறைஞ்சுக்கிடாதீங்க.